41 பேர் செத்து போயிட்டான், 41 பேர் செத்து போயிட்டாங்க. இல்லை, 43 பேர் செத்துக்கிறான். 2 கர்ப்பிணி பெண், 8 மாத கர்ப்பிணியின் வயிற்றில இருந்த சிசு, அந்த சிசுவின் மேலே 7 பேர் விழுந்து அந்த சிசுவும் சேர்ந்து செத்துக்கிறது. 43 பேர் இறந்திருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? 4 வயது குழந்தை இறந்து போச்சு. எப்படி? மரத்தின் கிளை ஒடிந்து அந்த மரத்திலிருந்து மேல விழுந்தவன் 4 வயது குழந்தையின் மேலே விழுந்து வயிற்றிலிருந்து குடல் வெளியே வந்து அவருடைய கண் மொழி பிதுங்கி செத்து போயிட்டாடா, செத்து போயிட்டாடா. I think this is the right time to destroy these 2 furnitures. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிற மாதிரி தலைப்புக்கும் கடைசியாக இவங்க பேசுகிற பேச்சுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கரூரில் நடந்த இந்த துயர் சம்பவத்தை பற்றி நம்மளுடைய தமிழக அரசுடைய காவல்துறை விசாரணைக்கு இது வருதுன்னு வச்சுக்கோமே. தமிழக அரசு காவல்துறை விசாரணைக்கு வரும்போது அது திமுகவை மீறி அவர்கள் விசாரணை நடத்துவாங்க. ஆணையம் வச்சு அருணாச்சல நடந்துட்டு இருக்கு. அதாவது தமிழக அரசால் முன்னெடுக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் திமுகவுடைய தலையீடு இல்லாமல் நடத்தப்படுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஓட்டைகளுக்கு வாய்ப்பு நிறைய நிறைய வாய்ப்பு. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த கேஸுக்கு சிபிஐ விசாரணை தான், வேற யார் எதையுமே நோக்கி நீங்க நடத்த முடியாது. சிபிஐ விசாரணை நோக்கி தான் நடத்த முடியும். இது விஜய் கேட்டாலும் சரி, விஜய் இல்ல 41 மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களே எதை கேட்பாங்க? இப்ப சிபிஐ முழு சுதந்திரத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பான்னு கேட்டா கண்டிப்பா நான் சொல்லுவீங்க. அது எப்படி இங்க காவல்துறையுடைய உரிமை வந்து தமிழகத்தில் ஆளுங்கட்சியிடம் இருக்கிறதோ அதே போல சிபிஐ உரிமை வந்து மத்திய அரசு மோடி அமைச்சர் இருக்கும். மோடி அமைச்சா கவர்மெண்ட் ரன் பண்ணும்போது மோடி அமைச்சர் இருக்கும். அதுக்கு ராகுல் காந்தி கவர்மெண்ட் ரன் பண்ணா அவருக்கு இருக்கும். அதாவது மத்திய அரசு யார் கட்டுப்பாடு இருக்கோ அவரே கட்டுப்பாடு இருக்கக்கூடியதான் சிபிஐ. புரியுங்களா? ஒரு விஷயம் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. பஸ் அவங்க முடிவு எடுக்கிறது. அப்ப இந்த இடத்துல விஜய்க்கு வந்து வேற வழி இல்ல. ஒரு தர்ம சங்கடமான சூழல்ல போய் மாட்டிக்கிட்டாரு. தனது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக கரிசனம் காட்டினால்தான் விஜய்க்கு இனி கரிசனம். நக்கரன் ஆயிடுச்சுன்னா நாய்க்கு குடியாரங்காலும் குஷ்டரோகிகாலம் தெரியாது, நக்கிட்டு போயிடும். இது தனிப்பட்ட கேஸ். இது இப்ப அவர் என்ன தான் ஜெயிலுக்கு போக கூடாது அப்படின்னா அவர் இந்த விசாரணைக்குள்ள அவரால் நம்பிக்கை வைக்க முடியாது. இந்த இடத்துல மாநில உரிமை அப்படின்னா நீங்க பேசுறீங்க, மாநில உரிமைக்கு இங்க என்ன வருது? ஆனால் சீமான் சிபிஐ வேணாம்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கு. ஏன்னா மாநில அரசுக்கு ஒரு கொள்கை இருக்குங்க, மாநிலத்துக்கு ஒரு தன்னாட்சி உரிமை இருக்குங்க. அந்த தன்னாட்சி உரிமை இருக்கிற நாங்க சிபிஐ வேணாம்னு சொல்றாங்க. இதுக்கு எதுக்குமே வேணாம் தானே சொல்றேன். அவர் ஒழுங்கா நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து காவல்துறையில இருந்து சிபிசிஐடிக்கு நகர்த்ததா இருக்கட்டும், இல்ல சிபிஐக்கு நகர்த்ததா, இதை பத்தி எல்லா கட்சிகளும் ஒரு காலத்துல ஏதாவது ஒரு கேஸுக்கு பேசிட்டாங்களா? பேசுங்க. என்னைக்குமே உங்களோட நிலைப்பாடுங்கிறது மாநில தன்னாட்சி பேசக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு கட்சி சிபிஐ போன்ற பொருள் ஆதரிக்க மாட்டாங்க. எங்க அவர் அமலாக்கத்துறையே ஆதரிக்கலங்க. அவர் அமலாக்கத்துறைக்கு வந்து சென்னையில இருந்து நடுப்பக்க நக்கின்னு ஒருத்தர் கிசுகிசு மன்ன குற்றம் சாட்டப்படக்கூடிய தரப்பு 2 தான். ஒண்ணு ஒரு தரப்பு வந்து விஜய், மறு தரப்பு வந்து திமுக. நம்ம மாதிரி ஆட்கள் கொஞ்சம் நடுநிலையா சிந்திக்கக்கூடியவர்கள். நீங்க நடுப்பக்க நக்கியா நீங்க சொல்லுங்க, இந்த வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க. விஜய் வந்து கைது செய்யணும் அப்படின்னு திமுக சொல்லுது, நாம் தமிழர் சொல்லுது, இவங்க எல்லாம் சொல்றாங்க. காவல்துறை வந்து விஜய் மேல தான் தப்பு சொல்லியாச்சுல. இதெல்லாமே நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் பாத்தீங்க. நீங்க வளர்றீங்க, நீங்க வளர்றீங்க. கரூரில் நடந்த பிரச்சனைக்கு விஜயை கைது செய்ய சொல்லி தம்பி இடும்பவனம் கார்த்திக் வந்து சொன்னார். ஏன்னா அவரு சம்பவம் நடந்த அன்று கரூர் அரசு மருத்துவமனைக்கு போய் இறந்தவர்களையும் கைக்குழந்தையும் பார்த்து அதனுடைய வலி வேதனைகளால் அவர் வந்து விஜயை கைது செய்யுமாறு சொன்னாப்படி. அதே போல சாட்டை துறைமுருகனும் சொல்லியிருக்கலாம், எனக்கு அவ்வளோக்காக ஞாபகம் இல்லை, உனக்காக ஏற்றுக்கொள்கிறேன். மற்றபடி திமுகவை சேர்ந்த திரு ஸ்டாலின் அவர்கள் விஜயை கைது செய்ய வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் அப்படி செய்தால் தன்னுடைய அரசியலில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று திமுக விஜயை கைது செய்வதை பற்றி எந்தவித சிந்தனையும் சொல்லும் செயலும் நடவடிக்கையும் இருக்கவில்லை என்பதும், மேலும் நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு சொல்லவில்லை. இதேபோல் போலீசாரும் விஜயை கைது செய்ய வேண்டும் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. நாங்க குற்றம் செய்யல, குற்றம் செஞ்சது காவல்துறை தான், தமிழக அரசு தான். இந்த குற்றத்தை வந்து தமிழக அரசும் தமிழக காவல்துறையுமே விசாரிச்சு எனக்கு என்ன தண்டனை சரியான தண்டனையோ அந்த தண்டனை வாங்கி கொடுக்குமாறு தாழ்மையுடன் நீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு வரதா? நான் சொல்றது நான் தான் குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு பொறுப்பேற்கணும்னு சொல்ல வரல. தார்மீக அடிப்படையில் நீங்க பொறுப்பேற்றுரும். ஏன்னா அவங்க எல்லாம் உங்களை பார்த்து வராங்க. என்ன லாஜிக்கல் எல்லாம் நீங்க பேசிருக்கீங்க? திமுக என்ன சொல்லுதோ அதை அப்படியே பேசிருக்காங்க எல்லாம். சிபிஐ விசாரிச்சு சூப்பரா வந்து ஒரு ஆர்டர் காமிக்கிறது. அப்ப சிபிஐ மேல ஒரு விமர்சனம் ஒன்றிய அரசுக்கு எதிரான விமர்சனம். சிபிஐக்கு எதிராக பேசிட்டாலே திமுக ஆதரவா இருக்குது, காவிரி எதிராக பேசினீங்கன்னா அரசியல் அறியாமை உள்ளவர்கள் நம்மளால திருத்த முடியாது. தூங்குறவங்க எழுப்பிடலாம், தூங்குவதை போய் நடிப்பதை எழுப்ப முடியாது. இப்ப நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கடந்து போகலாம். மூன்றாம் பார்வையில மக்கள் மேலேயே சொல்லியிருந்தீங்க, பொறுப்பு இல்லாம போறது, நம்மளை நாமே பாதுகாத்துக்கிறாங்க, எண்ணம் இல்லாம போறது, மக்கள் மேலேயும் ஒரு குறைன்னு சொல்லி நம்ம கிட்டத்தட்ட 2 தரப்பு மேலேயும் தவறு இருக்குது. மக்களும் இதெல்லாம் கொஞ்சம் சூதானமா இருந்துக்கணுங்கிறதையும் நம்ம சேர்த்து சொல்லிப்போம். ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி சம்பவம் திரும்ப நடக்கக்கூடாது இருக்காங்க. நம்மள மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் டெக்சாஸ் ஷார்ட் ஷூட்டர் ஃபேலசி. இவங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு அந்த விஷயத்துக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, எவிடன்ஸ் நோட் பண்ணிடுவாங்க. ஷூட்டிங் என்ன பண்ணுவாங்க, டார்கெட் வச்சுட்டு டார்கெட் நடுவுல சென்டரா ஷூட் பண்ணனும் அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல கண்ணு எடுத்து அங்கங்க சுட்டுட்டு அதுக்கப்புறம் கிட்ட போய் படம் போடுவாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. கோமடா அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, அப்புறம் ஹை கோர்ட் இருக்குது, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது.
இங்க ஹைகோர்ட்ல சில நேரங்கள்ல நீதி வந்து வரும்போது நம்ம அடுத்த மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட் போறோம். அப்படி சுப்ரீம் கோர்ட் போகும்போது இம்பார்ஷியலா அங்க எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் பெருசா இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் அங்க மேல போறாங்க. ஏன்னா நீதிமன்றம் ஒண்ணுதான், எல்லா நீதிமன்றம் ஒரே நீதி அடிப்படையில் தான் செயல்படுது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வழக்காடலாம், இல்ல ஹைகோர்ட்ல வழக்காடலாம், இங்க வந்து நம்ம சிஸ்டம் அது சுப்ரீம் கோர்ட் போய் மெனக்கெட்டு வழக்காடுறாங்க. அப்ப இது பொருள் என்னன்னா இந்த ஹைரார்க்கிக்குள்ள இருக்கணுங்கிறது தான் ஏற்க முடியாத கசப்பான உண்மை. நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசல் வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடிருக்காங்க. எம்ஏ பிலாசபி திமுக வீழ்த்தணுங்கிற மைண்ட் செட்டுக்கு தொடர்ந்து வராங்கன்னு அர்த்தம். ஆனா அது எனக்கு வந்து அது நடந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சரி, ஒருவேளை அதிமுக இப்படி பண்ணுதுன்னு சும்மா இந்த ரெண்டாவது சொன்னாரு, ஏன் இப்படி பண்றாங்க? ஆப்வியஸ்லி கிட்ட இருக்கிறாங்களா? சும்மா திமுக ஜெயிக்கணும் உங்களுக்கு இல்ல. நான் இதனால என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். இந்த கூட்டணில இருந்து பிஜேபி தானாவே வாலண்டியரா விலகிடுவாங்க. விட்டு ஜெயிக்க வைப்பாங்களா? ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு பிஜேபி வந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை அதிமுகவும் விஜயோட கட்சியும் ஒன்றிணைந்து திமுக இந்த தேர்தலை சந்திச்சா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் பிஜேபியோட குடும்பம் 2 பேர் மேலே இருக்குங்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாது. அதையும் நான் பதிவு பண்றேன். இருக்கு நடுவில் 2-3 விஷயம் வந்து போச்சு, அதையும் விடக்கூடாதுல, பேசி விட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒன்னால அந்த மலையா டீசல் பாத்தீங்களா? பாத்தீங்க டீசல்ல கட் பண்ணி போட்டது எப்படி நினைச்சிருக்கு? சப்போர்ட் பண்ணுங்க. நாம ஏதோ ட்ரோல் பண்றதுக்கு ஏஐல போட்டு பண்ணிருக்காங்க. நான் உண்மையா தான் நினைச்சேன். அந்த விஷயம் பார்த்து ஏன் நினைக்கிறீங்க? அது இன்னொரு முஸ்லீம் ஒருத்தர் அவர் நினைச்சிருக்காரு. அவர் முஸ்லீம் அடிக்கிறது இன்னும் இப்ப எல்லாரும் முஸ்லீம் அடிக்கலாம். பிரியாணி சாப்பிடுறோம். ஓ அதான் நினைச்சிருக்காரு ஒரு பயவுறுது. நான் சரி நான் சொன்னேன் ஸ்பூஃப் மாதிரி பண்றாங்க அப்படின்னு பணமா இல்ல கல்ச்சரல் சொல்லிட்டீங்க. கண்ணன் மாட்டீங்க. ஏன் படம் மாட்டீங்க? இல்ல கல்ச்சரல் சொல்லி வச்சுப்பாங்க. பிஜேபி உங்களுக்கு கல்ச்சரல் அணி அப்படி சொல்லி வேலையெல்லாம் பாத்துக்கோங்க. படம் வெட்டி பட வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம், இனிமேல் என்ன முறைச்சு பார்க்காதீங்க. முறைச்சு பார்க்காதீங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. முறைச்சு பார்க்காதீங்க. ஏன் யாராவது அண்ணன் நடிப்பாரா மாதிரி சொல்லியா பாப்பீங்க? அப்படி திரும்பி பார்க்க கூடாது. இந்த இப்படி வச்சுக்கிட்டு ஏசுனது மாதிரி பார்க்கணும். ஒரு முறை வண்டி விட்டால் மறுமுறை வண்டியில விடணும் அப்படின்னு சொல்லி அப்படி திரும்பி பார்க்கணும். கேள்வி, இனத்தின் ஒற்றை நம்பிக்கை திரு செந்தமிழன் சீமான் அவர்களிடம் மாண்புகளின் மேதை, மாண்பு உலகமகா மாண்பு, அந்த மாண்புகளின் மேதையாக கூடிய திரு சீமான் அவர்களிடம் இந்த கேள்வி என்பது கேட்கப்படுகிறது. ஆனா ஒரு படி மேல போய் இவர் என்ன சொன்னது, எங்க அண்ணனை மறைச்சா நானே அடிப்பேன். இப்ப நீங்க எங்க அண்ணனை மறைச்சா நானே அடிப்பேன். I'm sorry but I'm not being rude. நீங்க வளர்றீங்க. You are literally நீங்க வளர்றீங்க. நீங்க வந்து பைத்தியக்கார மாதிரி பேசுறீங்க. இப்படி என்னால பேச முடியும் அரவிந்த்? சி இப்ப முட்டு கொடுக்குறாங்க, வா வரிசைக்கா முட்டு நம்பர் 1. எப்படி இத ஆதரிப்ப சொல்லு? எந்த ஆங்கிள் இருந்து முட்டு கொடுக்க போற? எப்படி எந்த ஆங்கிள் இருந்து முட்டி நீ பாட்ட போற? அவருடைய கண்ணோட்டம் என்னன்னா, எங்க அண்ணன் எதிர்த்தா நானே வந்து கேள்வி கேட்பேங்கிறதா கண்ணோட்டம். நீங்க பொருளை புரிஞ்சுக்கணும், வார்த்தைகளை பிடிச்சிட்டு நம்ம வந்து அடையக்கூடாது. எங்க அண்ணன் எதிராக பேச நானே பேசுவேன், அது என்ன இருக்கு அப்படிங்கறதா திரு சீமான் அவர்கள் கூற வரக்கூடிய விடயமா நான் பாக்குறேன். அது உடனே வந்து அவர் அடிக்க துணிச்சிட்டாரு, அரைவன் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவு டீப்பாலாம் புரிஞ்சுக்கணும்னா எல்லாத்துக்கும் நம்ம பொழிப்பு எழுதிட்டு இருக்கோம். இந்த கேள்வி என்பது கேட்கப்படுகிறது. கேட்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் பத்திரிகையாளர். நியூஸ் தமிழ். அது ஏன் அந்த பெண் பத்திரிகையாளர் என்பதை நான் நீங்க ஒரு அழுத்தத்தோட சொல்லிக்கிறேன் என்றால், அடுத்த அந்த பதில் தான் நம்மள வியப்பு. குறைஞ்சபட்சம் நீ என்ன சொல்லிடலாம், நியூட்ரலா போறதா இருந்துச்சுன்னா, இல்ல அங்க என்ன நடந்துச்சு நமக்கு தெரியல, கருத்து சொல்ல விரும்பல, அதுல கருத்து நான் சொல்ல விரும்பல, இது ஒரு சரி. கருத்து சொல்ல விரும்பல போறது வேற. இல்லைங்க அது எனக்கு என்ன நடந்துச்சு தெரியல, அதை நம்ம அதெல்லாம் பேசிட்டு விரும்பல அப்படின்னு போறது வேற. அது இக்னோர் பண்ணிட்டு போய் அவரா சரியான்னு தெரியல, எனக்கு தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றது இல்ல. குடும்ப சண்டையா மாதிரி வேற ஏதாவது சொல்லுங்க. பேச்சு பேசுங்க. அவர் பேசினா அது அரசியல் மோசமா, நம்ம எல்லாம் பேசினா அது வந்து பண்ணுவோமா? எனக்கு ஒன்றும் புரியல. உட்கார்ந்து தீவிர உட்கார்ந்து பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆளுங்க பறக்கும் போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படத்த மாதிரியும் நாங்க எல்லாம் தனிமண்ணம் வச்சிருக்க மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேச்சு. புது வார்த்தையை கண்டுபிடிச்சாரு, தோழமை சுட்டுதல். தோழமை சுட்டுதல். நீங்க தோழமை சுட்டல் கூட கூடலையே, அடியாளாவே இருக்கீங்க. திருமாவளவன் மனசை இவரு அடிக்க போறான். என்ன கூட்டணி தர்மம்னு இருக்கு, அது அதை விட நீங்க இறங்கி எதுக்கு பேசணும்? மிகுதியால் மிக்கவை செய்தாய் தான் தம் தகுதியால் வென்று விடங்கிறாங்க. எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி இந்த பேரவத்தை வருவா அவனுக்கு எழுதி வச்சு போவோம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று குணங்கிறாரு. பொறுமையிலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? பொறுமையா இருக்கும், பெருந்தன்மையா இருக்கும்.
இதெல்லாம் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்சர் பாருங்க ரெண்டுத்துக்கும் டிக் பண்ண முடியாது அதான் ஒண்ணுக்கு தான் ரெண்டு டிக் பண்றாங்களே இந்த ரஜினி கையெழுத்து போற மாதிரி இந்த வலது கை ஒரு பக்கம் கையெழுத்து போடுறது இடது கை ஒரு பக்கம் கையெழுத்து போடுறது ஒண்ணும் சப்போர்ட் பண்ற ரெண்டு பேர்ல தன்னோட கருத்தியல் கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் தூக்கி தூரம் வச்சுட்டு என்ன முறைச்ச நானே அடிப்பேன் யார ஒரு பெண் பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்ட ஒரு பெண் பத்திரிக்கையாளர் நீங்க முறைச்சீங்கன்னா உங்களை நான் அடிப்பேன் ஒரு கூட்டணி இப்ப ஏதோ ஒரு கூட்டணியில இருக்கீங்க போல என்னன்னு தெரியல நமக்கு சரி திமுகவை எதிர்ப்பதில்லை அப்படின்னு ஒரு முடிவு கொள்கை முடிவாக எடுத்துட்டீங்க அதுதான் அப்புறமா தெரியுது ஊரே பேசுது திமுகவை எதிர்ப்பதில்லை கொள்கை முடிவு சரி ஓகே திருமாவளவனை எதிர்ப்பதிலுமா கொள்கை முடிவு அவங்க கூட்டணி கட்சி இல்லாம நீங்க சொம்பு தூக்கி காப்பாற்றணும் இது என்ன மாதிரியான ஏற்பாடு இதை கேட்டோம்னா இதை விமர்சிக்கிறாங்க வன்மத்துல பேசுறாங்க பேசுங்க இதுக்குதான் பதில் உங்களுக்கு மாண்பு மரியாதை இது எல்லாம் நீங்க திரும்ப காட்டுறதா ஓகே ஏர்போர்ட் முடிச்சு இன்னைக்கு ஜெயிலுக்கு உட்காந்துருக்கிறது காரணம் யாரு திருமாவளவன் அந்த கோபம் உங்களுக்கு இல்லவே இல்லையா அந்த கோபம் உங்களுக்கு இல்லவே இல்லையா என்ன மாதிரியான அரசியல் இதெல்லாம் சரி ஈழத்தமிழர்கள் அதுதான் நடந்துச்சு 2009 நடந்துச்சு அதனால நீங்க மனுஷங்க திருமாவளவன் செய்த துரோகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டீங்க ஈழத்தமிழர்கள் இப்ப அவ்வளவுதான் போதும் இதுக்கு மேல ஈழத்தமிழருக்கு முட்டு கொடுத்தா பேசிதான் போதும் அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நீங்க திருமாவளவன் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க சரி ஓகே கேட்டாமா போயிட்டு போறீங்க நான் அடிக்கிறேன் அப்படின்னா சரி தமிழக பெண் பத்திரிகை இதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்றீங்களா பத்திரிகையாளர்கள் நிலைமை நினைச்சா தான் ரொம்ப பாதம் பாவம் என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம் அது கருத்து அது என்ன வேணாலும் செய்யலாம் இதெல்லாம் வன்முறை தூண்டுறது முறைச்சா நானே போய் அடிப்பேங்கிறதுலாம் வன்முறை தூண்டு குறைந்தபட்சம் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய கோபாசைகள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் வீடியோ போட்டுருக்கீங்க அந்த வீடியோ போய் பார்க்கணும் தெரியுது நீ மூடு ஆமா அதுல கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்கல்ல கஷ்டப்பட்டு விமர்சிச்சு திருமாவளவன் வந்து செஞ்சது தப்புன்னு சொல்லி விமர்சிச்சு வீடியோ போடுறாங்கல்ல அதை ஒரு வீடியோ பார்த்துட்டு வரலாமே இல்ல இவன் நீ போய் அப்படி இது ஒரு டெக்னிக்கான என்னன்னு தெரியல குட் காப் பேட் காப் என்ன அந்த மாதிரி விளையாடுறீங்களான்னு தெரியல ஒரு பக்கம் நீங்க எல்லாம் ஒன்று பேசிட்டு இருக்காங்க நீங்க ஒன்று பேசிட்டு இருக்கீங்க கேட்டுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு தமிழ் தேசியத்துக்கான ஒரு ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த தேர்தலில் இருக்குமான்னு இருக்கு நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிவிக்கிறப்பா